அதை சுற்றியும் பார்க்கிங் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவே பண்ண முடியலைங்க. லேண்ட்ஸ்கேப் வந்து இங்கே பாருங்க, இப்படி ஸ்லாப்பாக அப்புறம் ஏற்ற மாதிரி சாப்பிட்ருங்க. ஃபஸ்ட்லாம் இல்லை, பட் பே பண்ணாலும் நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்தா நல்ல. ஏசி வந்து பைனாப்பிள் வச்சுருக்காங்க. நமக்கு தான் பைனாப்பிளை பார்த்தாலே கழுத சக்கா வந்துட்டு இருந்தீங்களே, கழுத சக்கா கழிக்க சில்லுன்னு ஒரு லெமன் ஜூஸ் சாப்பிட போகிறேன். அப்பப்போ லெமன் ஜூஸ் சாப்பிட்டே இருங்க, அப்போ தான் பாடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து நிலக்கல். நேற்று வந்து எரிமேலி வந்துட்டு பேட்டத்துள்ளல் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நிலக்கல் வந்திருக்கோம். நிலக்கல் அப்படின்ற இடம் வந்து சபரிமலையில் சீசன் டைமு, அப்புறம் வந்து மந்த்லி வந்து 1 to 5 வந்து ஒரு சீசன் டேஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த 5 days வந்து ஐயப்பன் கோவில் ஓப்பன் பண்ணுறதுனால கொஞ்சம் பீக்காக இருக்கும். அந்த டைம் வந்து பார்க்கிங் ரஷ்ஷாக இருக்கிற டைம் வந்து பார்க்கிங் யூஸ் பண்ணுறதுக்காக இவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்க இடத்தோட பேர் வந்து நிலக்கல். பின்னாடி இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே பார்க்கிங், எல்லாமே பார்க்கிங். நிலக்கல்ல இருந்து சபரிமலை போகிறதுக்கு வந்து பம்பை போயிட்டு பம்பையிலேருந்து சபரிமலை போகணும். பம்பையில் வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து கம்மி, ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நிலக்கல்ல வந்து மெயின் பார்க்கிங்காக பண்ணிட்டாங்க. நீங்கள் காரில் வந்தாலும் சரி, பஸ்ஸில் வந்தாலும் சரி, வேனில் வந்தாலும் சரி, இங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து தான் நம்ம வந்து பம்பை போயிட்டு பம்பையிலேருந்து சபரிமலை போகணும். பட் நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நிலக்கல்லேருந்து பம்பை போகிறதுக்கு வந்து பஸ் வந்து இருக்குமா இருக்காதா, டைமிங்க்கு தான் இருக்குமா அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கேரளா கவர்மெண்ட் வந்து சபரிமலை ஐயப்பர் பக்தர்களுக்காகவே ஏசி அண்ட் நான் ஏசி பஸ்ஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. பஸ் வந்து ரொம்ப அடைச்சி ஏற்றி நெரிசல் பண்ணி எல்லாம் கூட்டிகிட்டு போகிறதே கிடையாது. டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சா பஸ்ஸு கிளம்பிடும், அடுத்த பஸ்ஸு வந்துடும். ஏகப்பட்ட பஸ்ஸு விட்ருக்குறாங்கங்க, வேறு லெவல் பண்ணி வச்சுருக்குறாங்கங்க. சபரிமலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பஸ் சர்வீசஸை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். பஸ் சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடிக்கிற வெயிலுக்கு மேனேஜ் பண்ணவே முடியல, அதனால் சில்லுன்னு ஒரு லெமன் ஜூஸ் சாப்பிட போகிறேன். நம்ம சேட்டன் தான் லெமன் சோடா போட்டு கொடுத்துருக்காரு, சால்ட் அண்ட் ஸ்வீட்டு. சோடா ஊற்றுறாரு, டாப்அப் பண்ணிகிட்டே இருக்கலாம், சில்லுன்னு குளுன்னு இருக்கலாம். சீசனல் கடையாட்டா அது? சீசன் கடையா? சீசன் மாத்திரம் எப்போ கடை இல்லையா? നമ്മളെ വീട് മഴയില 5 ദിവസം. ഓ, പിന്നെ എല്ലാം മലയാളം 5 ദിവസം. 12 ദിവസം ഉണ്ടായിരുന്നു. വിഷു മലയാളം 1 എല്ലാം കൂടെ. ഇപ്പോൾ എത്ര ദിവസം? 18 ദിവസം. ഇപ്പോൾ 18 ദിവസമോ? ഓ, ഈ 18 തീയതി അടയ്ക്കും. 1 തീയതി പോലെ തുറന്നതാണ്. നമ്മുടെ വീടൊക്കെ നമ്മുടെ മാവേലിക്കര. മാവേലിക്കര. ഓക്കെ ഓക്കെ. நீங்கள் சபரிமலை வர்றீங்க, நிலக்கல்ல பார்க்கிங் போடுறீங்கன்னா நிலக்கல் தான் மெயின் பார்க்கிங். பார்க்கிங்கில் போகிறீங்கன்னா அப்பப்போ லெமன் ஜூஸ் சாப்பிட்டே இருங்க, அப்போ தான் பாடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹெல்த்தாக இருக்கும். நிலக்கல்ல ஹோட்டல், நல்ல ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னா இந்த சரவண பவன், இன்னொன்று வந்து ஸ்ரீ ஐயப்பா இருக்குது. அந்த ஹோட்டலை வந்து அப்புறமா பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சரவண பவன் ஹோட்டல், இது வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குங்க. நம்ம நார்மலாக எதிர்பார்க்குற மாதிரி சரவண பவன் மாதிரி ஹைஃபையெல்லாம் இருக்காது, ஓகேவாக இருக்கும். பட் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கிடையாது. அடுத்து இங்கே விட்டிங்கன்னா பம்பையில் மட்டும்தான் ஹோட்டல் இருக்குது. சபரிமலை கோயிலுக்கு போகிறவங்க வந்து பம்பையில் சாப்பிட்டுக்கலாம். பட் நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாதிரி ஹைஃபையாக சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல் இருக்காது. இங்கே வரும்போது கொஞ்சம் சீசனல் ஷாப்னால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கு பிரித்து இருக்கக்கூடிய
அந்த ஏரியா. இந்த சரவணபவன்லேருந்து வந்து கீழே போகக்கூடியது ஒன் வே. அதே மாதிரி அந்த பக்கம் இருந்து வர்றதும் வந்து ஒன் வே. இந்த நிலக்கல்லில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கிங், ஒரு 17 பார்க்கிங் இருக்குது. 17 பார்க்கிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் அதிகமான வண்டி நிப்பாட்டக்கூடிய இடத்த வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சமம் இல்லாத ஒரு ஒரு ஃப்ளாட்டாக இல்லாத ஒரு ஏரியாவில், ஒரு மலையில் ஒரு பெஸ்ட்டான பார்க்கிங் கொடுத்து வேறு லெவல் ஐயப்ப பக்தர்களுக்கு வந்து சிறப்பாக வந்து ஒரு சேவை பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே மாதிரி பார்க்கிங் வந்து நம்ம எப்பவும் போல் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஃபாஸ்டேக் மூலம் தான் இது கட்டணம் வந்து வசூல் பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே நம்ம பம்பைக்கெல்லாம் விட்டாங்கன்னா பார்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப சிரமம். அதே மாதிரி சேஃப்டி கிடையாதுங்க. ஏன்னா ஹில் ஸ்டேஷனு, புலி அதிகமாக வரும், அப்புறம் யானை, இது எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அப்புறம் நம்ம தனியாக இப்போ டிரைவர்ஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா தனியாக வந்து அவங்க இருக்கிறது வந்து கொஞ்சம் சிரமம், சேஃப்டி இல்லை. பட் இந்த பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாகவே நல்லா இருக்குது. ஃபுட்டு, தங்கறதுக்கு ரூமு, டாய்லெட்டு, குளிக்கிறதுக்கு தண்ணி, எல்லா வசதியுமே பண்ணி வச்சுருக்கிறாங்க. நிலக்கல் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிலக்கல்லில் வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும். சின்ன ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ஜீப் வந்து மேலே வந்து ஹேண்ட் பிரேக் போடாமல் நியூட்ரலில் இருந்துருக்குது. ஹேண்ட் பிரேக் போடாமல் வச்சுட்டு வந்துட்டா அப்படி வண்டியை. கல் வச்சுருக்காங்க, கல் நகர்ந்துருச்சு. அதனால் என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. இங்கே வந்து ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டது. அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம யூடியூப்லேயே நிறைய இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா பழைய நியூஸில் ஏதாவது சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நிலக்கல் ஆக்சிடெண்ட் வரும். அதுக்கப்புறமா வந்து நல்லாவே வேறு லெவலில் வேறு மாதிரி பார்க்கிங்லாம் பண்ணிட்டாங்க. சூப்பராக வந்து பார்க்கிங் பண்ணிட்டாங்க, பிரித்து பண்ணியிருக்காங்க. 17 பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சீசன் டைம் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கல்லில் வந்து ஏசி பஸ்ஸு வந்து நம்ம பக்தர்கள் போகிறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மெயின் ரோட்லேருந்து இந்த நிலக்கல் வர்றதுக்கு வந்து ஒன் வே தான். நிலக்கல் மெயின் ரோட்லேருந்து நிலக்கல் இந்த பார்க்கிங் வர்றதுக்கு வந்து ஒன் வே. ஏன்னா டிராஃபிக் ஜாஸ்தி ஆகிரும் அப்படின்றதுனால ஒன் வே பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து வர்றது பஸ்ஸெல்லாம் மேலே நிலக்கல்லுக்கு வரக்கூடிய இந்த ரோட்டும், அந்த பக்கமாக அந்த சைடில் இருக்கிறது அந்த வேனெல்லாம் வருது பார்த்திங்கன்னா தெரியும். அங்கே வந்து ஒன் வே கீழே போகிறதுக்கு உண்டான ரூட்டுமாக கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. நிலக்கல் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்கன்னா நம்ம கமெண்டில் சொல்லிடுங்க. லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கீழே மெயின் ரோட்லேருந்து நிலக்கல்லுக்கு வரக்கூடிய ரோட்டில் பஸ்ஸு வேனெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி போயிட்டுருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ ரேஸ் பண்ணி போகுதுன்னு பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு ஸ்லிப்பரிங்கான ஒரு மலைச்சரிவான ஒரு பிளேஸ் இது. ஏசி பஸ்ஸுங்க. நம்ம ஐயப்பன் சீசனுக்காக, ஐயப்ப பக்தர்களுக்காக இந்த ஏசி பஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. நம்ம பார்த்துட்ருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே பார்க்கிங் தாங்க. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே தெரியும். எல்லா லேண்ட்ஸ்கேப்பையும் ரெடி பண்ணி, எல்லா மலைச்சரிவையும் ரெடி பண்ணி கார் பார்க்கிங் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆனால் ஐயப்பன் கோயிலுக்கு வந்து கார் பார்க்கிங் வந்து எப்போவோ பண்ணியிருக்கணும். பட் வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்குறாங்க.
புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆகிட்டுருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்க்கிங்கு, இது ஒரு பார்க்கிங் ஏரியா. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கார் பார்க்கிங்கு, அது ஒரு பார்க்கிங்கு. பஸ்ஸு போது வருங்க, அது வந்து கேஎஸ்ஆர்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது. அதை சுற்றியும் பார்க்கிங் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்க்கிங் ஃபுல்லாக. நமக்கு பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாகவே பார்க்கிங் ஏரியா தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம டோல்கேட் பார்க்க போகிறோம். என்னால் இப்போ வீடியோவே பண்ண முடியலைங்க. லேண்ட்ஸ்கேப் வந்து இங்கே வருங்க, இப்படி ஸ்லாப்பாக அப்புறம் ஏத்தம் அந்த மாதிரி இருக்கிறதுனால நடந்துகிட்டே இருக்கேன்னா மூச்சு வாங்குது. உங்கள்கிட்ட பேசுகிறதே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம செய்யணுமா இல்லையா? நீங்கள் பார்க்காதது எல்லாத்தையும் நம்ம காட்டணுமா இல்லையா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் டு கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகேவா? உங்களோட சப்போர்ட் எல்லாம் தான் எங்களுக்கு தேவை. உங்களோட சப்போர்ட் தான் நமக்கு ரொம்ப தேவை. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்க்கிங் ஃபுல்லாகவே, இது ஃபுல்லாகவே பார்க்கிங் தான். அடுத்தடுத்த பார்க்கிங் போகக்கூடிய ரோடு ப்ளஸ் டோல்கேட். அங்கே இருக்கிறது வந்து டோல்கேட். ரொம்ப மூச்சு வாங்குறேங்க. இப்போ தாமங்க கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது. இந்த டோல்கேட் போகிற ஏரியா மட்டும் கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது. பாருங்க, முத்து முத்தாக வரியுது. வெயில் வந்து கம்மியாக தாங்க இருக்குது. பட் வந்து ஹீட்டு டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்கிங் போகக்கூடிய அந்த நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. எத்தனை பார்க்கிங் இந்த பக்கம் இருக்குது, இங்கே எப்படி போகணும் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. இதுதான் வந்து டோல்கேட். நம்ம கார் பார்க்கிங்க்கெல்லாம் உண்டான டோல்கேட். மணி பே பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சார்ஜஸ் போட்டிருக்காங்க. நல்லாவே சார்ஜஸ் போட்டிருக்காங்க. டோல்கேட் வந்து போட்டிருக்காங்க, புதுசாக போட்டிருக்காங்க, ஃபஸ்ட்லாம் இல்லை. பட் பே பண்ணாலும் நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்தா நல்லது தானே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த டோல்கேட்டு வண்டிகளோட டீட்டெயில்ஸ். இது உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கிங் எல்லாம் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இப்படி சுற்றி காடு மாதிரிலாம் சுற்றிட்டுருக்குறோம். புரிஞ்சுதா? இங்கே பார்த்தீங்களா, இப்போ நமக்கு நேராக பின்னாடி இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறது இது ஃபுல்லாகவே பார்க்கிங்க. எல்லாமே பார்க்கிங்கு. கீழே தான் வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும். டூரிஸ்ட் வேனு, காரு எல்லாமே இங்கே தான் பார்க் பண்ணியிருக்காங்க. இத்தனை மக்களை மேனேஜ் பண்ணுறதுனா சாதாரண விஷயமா என்ன? இப்போது நமக்கு வந்து ஒரு சில கோவில்கள், ஒரு சில பிரபலமான ஏரியாக்களில் வந்து பெர்மனண்ட்டாகவே ஒரு பிளேஸ் தேவைப்படும், பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இந்த ஐயப்பன் கோவில் வந்து சீசன் தான். ஃபஸ்ட் வந்து இயர்லி ஒன்ஸோ ட்வைஸோ மட்டும் தான் வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பக்தர்களுடைய வருகை ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலையும் கூட்டத்தை கம்மி பண்ணணும் அப்படின்றதுனாலையும் மாதத்தில் 5 நாள் இந்த விஷு அப்படின்னு சொல்கிறாங்க, சித்திரக்கனின்னு சொல்லுவாங்க, தமிழ் வருட பிறப்பு இருக்குல்ல, இந்த டைம் வந்து 15 டேஸ் வந்து கொடுத்துருக்காங்களாம். நம்ம கீழே ஜூஸ் சாப்பிடுமோ அண்ணா சொன்னாங்க 15 டேஸ் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் மட்டும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இன்றைக்கி 14 மார்ச், இன்றைக்கி 14 ஏப்ரல், இன்றைக்கி வந்து இந்த டைமில் வந்து 15 டேஸ் வந்து ஐயப்பன் கோவிலில் வந்து அலௌடு இருக்குது, பூஜை நடக்கும். வாங்க நம்ம இப்படியே போவோம். பார்க்கிங் ஃபுல்லாக நல்லா பார்க்கிங் ஏரியா ப்ளஸ் வந்து ஃபுட்டு, டீ, காஃபி ப்ளஸ் வந்து பாத்ரூமு, ரெஸ்ட் ரூமு, குளிக்கிறதுக்கு எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கிங் நிலக்கல் வந்து பார்க்கிங்காகவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு இடம். நிலக்கல்ன்றது ஒரு நார்மலான ஒரு ஏரியா. அங்கே வந்து பார்க்கிங்காக வந்து யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. நல்ல ஒரு விஷயங்க, நல்ல விஷயம். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து டைமிங்லாம் கிடையாது. கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ரெகுலராக வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுத்துட்ருக்குறாங்க. நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பஸ் வர்றது தெரியும் உங்களுக்கு. அங்கே சரவண பவன் ஹோட்டல் ஒன்று பார்த்தோமா, அதை தாண்டி இங்கே ஐயப்பா ஸ்ரீ ஐயப்பா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அப்படியே நம்ம மேலேருந்து வர்றோம், பார்த்தீங்கன்னா தெரியும். மேலேருந்து வந்து கீழே வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற ஏரியாவுக்கு போகிறோம். ஓகேவா?
கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் மட்டுங்க, இங்கே வர்ற பக்தர்களாகட்டும் இல்லைன்னா இங்கே வந்து டிரைவர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே எந்த ஏரியாவிலேருந்து வந்தாலும் சரி, எனக்கு நான் சொல்ல புரியுதா புரியலன்னு எனக்கு தெரில, இருந்தாலுமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க, இல்லை நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் கசகசன்னு டேட்டி பண்ணாதீங்க. எதாச்சும் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களை வந்து சும்மா அங்கே இங்கேயும் வீசாதீங்க. குப்பை தொட்டி இருந்துச்சுன்னா குப்பை தொட்டியில் போடுங்க. அதுமாதிரி இவங்க வந்து நம்ம கேரளா கவர்மெண்ட் ஆகட்டும், எந்த மாநிலத்தோட கவர்மெண்ட் ஆகட்டும், ஒரு நம்ம மக்களுக்காக நமக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது வந்து நம்ம அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து இடைஞ்சல் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா குப்பை அள்ளிகிட்டு இருக்கிற வண்டி, இதோட நான் ஒரு மணி நேரமாக ஒரு 1.5 மணி நேரமாக விளாக் பண்ணியிருக்கேன். ஒரு 10 டைம் இந்த வண்டி வந்துருச்சு. வந்து குப்பையை ஃபுல்லாக எடுத்துகிட்ருக்குறாங்க. இந்த கோவில் மட்டும் இல்லைங்க, எந்த கோவிலுக்கு போனாலுமே எந்த ஏரியாவுக்கு போனாலுமே நம்ம வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஏரியாக்களை வந்து கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கிறது வந்து நம்மளோட கடமை இல்லையா? அதுதாங்க பண்ண மாட்டாங்க. இந்த சபரிமலை, பழனி, திருச்செந்தூர், ராமேஸ்வரமாக போகும்போது நீங்கள் போயிருப்பீங்க, பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாகவே எல்லா இடத்தையும் கலீஜ் பண்ணி வச்சுறாங்க. அங்கங்கே ஃபுட் வேஸ்ட் எல்லாம் போட்டு வச்சுறாங்க. அதை வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். வந்தாச்சு. இங்கே வந்து ப்ரைவேட் பஸ் சர்வீஸ்லாம் கிடையாது, ஒன்லி கேஎஸ்ஆர்டிசி பஸ் சர்வீஸ் மட்டும்தான். கேஎஸ்ஆர்டிசி பஸ் சர்வீஸ்லேயுமே ஏசி அப்புறம் நான் ஏசிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஏசி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, நல்லா இருக்குது. பட் டிக்கெட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். அதுக்கெல்லாம் என்னையே திட்டாதீங்க, நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா பம்பாக்கிட்ட வந்து இடம் இல்லைங்க, பார்க்கிங் பண்ணுற அளவுக்கு இடம் இல்லை. அதனால் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு குட் ஆப்ஷன், சூப்பர் ஆப்ஷன், நைஸ். சேச்சி வந்து பைனாப்பிள் வச்சுருக்காங்க. நமக்கு தான் பைனாப்பிளை பார்த்தாச்சு வருமே, பைனாப்பிள் சாப்பிடும். எத்தனை வேணுச்சு பைனாப்பிள்? அதான் எத்தனை வேணும்? 10 ரூபா. சேச்சி வந்து பைனாப்பிள் வைக்குது. ஓப்பன் சேச்சி. பைனாப்பிள் 10 ரூபா. பைனாப்பிள் எனக்கு வரணுச்சு. பொடிடுவோ டன் 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 டன். ಈ ವಸ್ತು ಬರುತ್ತೆ. ಹಾಂ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಪೈನಾಪಲ್ ಪೊಡಿ. சூப்பர் பைனாப்பிள். சேச்சி வந்து சீசனுக்கு மட்டும் இந்த பேர் എന്താ ചേച്ചി മലയാളത്തിൽ കഴുതച്ചക്ക അല്ലേ? കഴുതച്ചക്ക വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ കഴുതച്ചക്ക കഴിക്കുക കേട്ടോ. சூப்பராக இருக்குங்க. துளி கூட புளிப்பு கிடையாது, வேற லெவலில் இருக்குது பைனாப்பிள். கழுதச்சக்க பைனாப்பிள். ഈ കഴുതച്ചക്ക ഇവിടെ ലോക്കൽ തേനാ ചേച്ചി? ഈ വരുന്ന വഴിക്കൊക്കെ കൃഷി ചെയ്യുന്നില്ലേ? ആ, അടിപൊളിയാണ്, സൂപ്പർ. കഴിച്ചു, പുളിയില്ല, ഒട്ടും പുളിയില്ല. ചേച്ചി വരും, ചേട്ടൻ വരും, ആ ചേട്ടനും വരും, ആ ചേച്ചി. എന്താണത്? ഇതെന്താണ്? പൈനാപ്പിൾ ചേച്ചിയുടെ കൊട. അത് തന്നെ, സൂപ്പർ സാധനമാണ്. ആ 10 രൂപ കഴിച്ചു. 10 രൂപയായി ചേച്ചിലെ. ஒரு ஹாய் പറഞ്ഞു. ஓகே, வரேச்சு, பாய், டாட்டா. இப்படி வரும்போது வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் என்னென்ன கிடைக்குமோ வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக போகணும். எங்கே போகிறீங்களோ 5 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, 500 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, நம்ம போகக்கூடிய இடத்த வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஜாலி பண்ணிட்டு வாங்க. இப்போ வந்து எரிமேலி பார்த்தாச்சு, அதை தாண்டி நிலக்கல்லம் பார்த்தாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. இதேபோல் மற்றொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சாமி. டாடா.
பாய் பாய்.